இன்னைக்கு குழம்பு மிளகாத்தூள் எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நாங்கள் இதை கலந்து தூள்னும் கூட்டு தூள்னும் சொல்லுவோம். ஏன்னா எங்கள் வீட்டு பக்கம் தனி மஞ்சத்தூளும் அரைப்பாங்க, தனி மிளகாத்தூள், தனி கொத்தமல்லி தூள், இது மாதிரி மூணுமே அரைப்பாங்க. இதில் மிளகா, மல்லி, மிளகு, சீரகம் இந்த மாதிரி பொருள்லாம் சேர்ந்து அரைக்கிறதால கலந்த தூள்னு சொல்லுவோம். மிளகா, மல்லியெல்லாம் கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது அது கொஞ்சம் ஈரத்தன்மையோடையும் சரியாக காய்ச்சல் இல்லாமே இருக்கும். காஞ்சதுக்கப்புறம் வெயிட்டு 1 கிலோ வாங்கினா அதில் 100 கிராம் இல்லை 150 கிராம் கூட குறைஞ்சி போயிடும். அதுவும் இல்லாமல் நான் மிளகா மேலே இருக்க காம்பை வந்து எடுத்துகிட்டு தான் யூஸ் பண்ணுவேன். அதுலயும் கொஞ்சம் வெயிட் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நான் மிளகா, மல்லி எல்லாத்தையும் 1 கிலோவுக்கு கொஞ்சம் கூட வர்ற மாதிரி ஒரு 1/4 கிலோ கூட சேர்த்து வாங்கிக்கிறேன். அதாவது மிளகா 1/4 கிலோ, மல்லி 1/4 கிலோ வாங்கிக்கிறேன். இதை வெயில் அடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு துணியில கொட்டி ஒரு 2-3 நாளைக்கு நல்லா காய விட்டு மிளகா உள்ள இருக்க விதைங்க கலகலன்னு ஆடுற அளவுக்கு எடுத்துக்கிறேன். நல்லா காய வச்ச மிளகா, மல்லி எல்லாம் இலப்பழுப்பு, மண்ணு கட்டி, அப்புறம் பொடி, மண்ணு துகள்லாம் கூட சில சமயம் இதுல இருக்கும்ன்றதால சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா காய வச்சுட்டு சுத்தம் பண்ண மிளகா, மல்லிய ஒரு கிலோ எடுத்துக்கிறேன். அதாவது மிளகா 1 கிலோ, மல்லி 1 கிலோவை வெயிட் போட்டு எடுத்துக்கிறேன். 1/4 கிலோ நம்ம வாங்கியிருக்கோம். இதுல கொஞ்சம் நமக்கு எக்ஸஸா இருக்கிறத நம்ம டெய்லி யூஸ்க்கு சமையலுக்கு வச்சுக்கலாம். இது கூடவே மிளகு 100 கிராம், 100 கிராம் சீரகம், கடுகு 100 கிராம், 50 சோம்பு, 50 மஞ்சள், 50 வெந்தயம் எல்லாத்தையும் வெயிட் போட்டு ஒரே தட்டுல போட்டு காய வச்சு எடுத்துக்கிறேன். இப்ப காய வச்ச எல்லாத்தையும் அரைக்கிறதுக்காக கொடுத்து அனுப்பி விட போறேன். இதுக்காக ஒரு பாத்திரத்துல 1 கிலோ மல்லி, மிளகு, சீரகம், கடுகு, மஞ்சள், சோம்பு, வெந்தயம் எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்துல போட்டா இடம் பத்தாதுன்றதுக்காக இன்னொரு பையில 1 கிலோ மிளகாவையும் போட்டு கொடுத்து அனுப்புறேன். அரைச்சிட்டு வந்ததை இப்ப திறந்து காட்டுறேன். இதுல மிளகு, சீரகம் இது மாதிரி மசாலா பொருள்லாம் சேர்ந்து இருக்கிறதால ஓபன் பண்ணும் போதே நல்ல வாசனையா மோந்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. டெய்லி யூஸ்க்கு சின்ன டப்பால கொஞ்சமா எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற எல்லாத்தையும் ஒரு பெரிய சில்வர் டப்பால எல்லாத்தையும் சிந்தாம செதறாம எடுத்து போட்டு ஒரு ஜல்லி கரண்டியால எல்லாத்தையும் சமமாக்கிட்டு நல்லா அழுத்தியும் விட்டுக்கிறேன். இது 1 வருஷம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். புழு, வண்டுலாம் ஒண்ணுமே பிடிக்காது. சூப்பரான இந்த கலந்த தூளை நேரம் கிடைக்கிறப்ப நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க.